ஏண்டா இங்கே தானே பாரதி பிறந்தான், இந்த பள்ளிக்கூடத்தில் தானே பாரதி படித்தான். கடலை தாவும் குரங்கு வெண் கனலை பிறந்ததோர் செவ்வுதல் பெண்ணு வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கே வந்து சமன்சை குட்டை முனியும் நதியின் உள்ளே முழுகி போய் அந்த நாகர் உலகில் ஒரு பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம்னா. ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்று உண்மை என்று ஓதி மற்றொன்று பொய்யென்னும் நன்று புராணங்கள் செய்தார். நல்ல கவிதைகள் பல பல தந்தார். கவிதை மிக நல்லதேனும் கதைகள் பொய்யென தெளிவுற கண்டோம்னா. ராமாயணம் பாரதம் கதைடா நல்லா இருக்கும், ஆனால் பொய்யணும். அவன் ஐயன் தான். இப்போ இந்த சேது சமுத்திர விஷயத்திலேயே நான் நம்ம அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எழுதினேன், பாரதியார் பாட்டே காரணம் காட்டுங்கடா, பாரதி பொய்ன்னு சொல்கிறான்னு. அதில் ஒரு எம்பி என்கிட்ட சொன்னான், அண்ணாச்சி சொல்லிடலாம், அப்புறம் பார்லிமெண்ட்லேருந்து பாரதியார் சிலை இந்த பிள்ளை தூக்கி வெளியே வீசிடுவாங்க. அப்போ எந்த சிலைகளும் இந்த சிலைகளுக்கு காரணமானவனான கொள்கைகளுக்காக வைக்கப்பட்ட சிலைகள் இல்லை. அப்படித்தானே பாரதியாரை ஏற்றுக்கிடும் வச்சுதான் அந்த பாரதியார் கருத்தை ஏற்றுக்கணும்ல. என்னங்கய்யா, அதான் நான் கவிதை எழுதினேன்.